எல்லாரும் ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்களேன். சென்னை அண்ணா சதுக்கத்திலிருந்து கண்ணதாசன் நகர் செல்லும் தூய பேருந்து டிக்கெட் வாங்க சில்லறை இல்லாததால் இளைஞரை நடத்துனர் கீழே இறங்க சொன்னதாக புகார் எழுந்துள்ளது. சில்லறை இல்லாத காரணத்தினால அந்த பேசஞ்சரை அந்த பஸ் கண்டக்டர் ஒருமையில பேசி அவரை கீழே இறங்க சொல்றாரு. சப்போஸ் இந்த சுச்சுவேஷன் நீங்க இருந்தால் என்ன பண்ணணுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்றேன். நீங்க மறக்காம என்னோட பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவா RBI ரூல்ஸ் படி நம்ம இந்திய ரூபாய் நோட்டை யாரும் வாங்க மறுக்க கூடாது. அப்படி வாங்க மறுத்தால் அது இந்திய சட்டப்படி தப்பு. அதையும் மீறி உங்ககிட்ட சேஞ்ச் கேட்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்ட் டைம்ல எல்லா பஸ்லயும் UPI கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காங்க. நீங்க அப்படி UPI டிரான்சாக்ஷன் கூட பண்ணிக்கலாம். இது எதுவும் இல்லாம பஸ் கண்டக்டர் உங்ககிட்ட காசு வாங்க மறுத்து உங்களை ஒருமையில பேசி கீழே இறங்க சொன்னால் இது கண்டிப்பா ஒரு சேவை குறைபாடு தாங்க. இதனால நீங்க நுகர்வோர் நீதிமன்றத்தில் நீங்க அணுகி நீங்க அதுக்கான பரிகாரம் தேடி. அது மட்டும் இல்லாம நீங்க அந்த கண்டக்டரோட பேட்ச் நம்பர் அண்ட் பஸ்ஸோட ரூட் நம்பர் அண்ட் அந்த பஸ்ஸோட டைமிங் என்ன அப்படிங்கிறத நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு போக்குவரத்து கழக நம்பருக்கோ அல்லது ஆன்லைன்லயோ நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இது மூலமா அந்த கண்டக்டர் மேல துரைரீதியான நடவடிக்கை எடுப்பாங்க. அது போக அந்த கண்டக்டர் உங்களை கெட்ட வார்த்தையிலயோ அல்லது ஒருமையிலோ பேசினால் அப்படின்னால் BNS செக்ஷன் 296 படி அது தப்புங்க. நீங்க அந்த கண்டக்டர் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தால் அவருக்கு 3 மாசம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆஸ் அ பேசஞ்சரா உங்களோட ரைட்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.